தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது குறித்து ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். பிளாஸ்டிக் ஒழிப்பு பெருகிக்கிட்டே வருது. மக்கள் வந்து போற இடம் கடைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. கல்வி பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து டபுள் என்ட்ரியில் இருக்க ஓட்டு ஒரு இடத்துல கிராமத்தில் இருக்குது, டவுன்லேயே இருக்குது. ஒரு இடத்துல 4 இடத்துல இருக்குது, ஒரு ஆளுக்கு 10 இடத்துல இருக்குது. இப்படின்னா பூரா போர்சரியான இதுனா கரெக்டு. இப்போ பண்ணது கரெக்டு. இது எந்த ஒரு மோசடியும் இல்லை. இது வந்து கள்ள ஓட்டு வாங்குறவங்களுக்காக சாதகமாக பேசுகிறாங்க. இதான் மேட்ரு. வேறு இது வந்து தப்பான இது இல்லை. இப்போ கவர்மெண்ட் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தது கரெக்டான ஒரு முடிவான ஒரு இது. இதுக்கு வந்து யார் எதிர்ப்பு தெரிவிக்கவோ இது பண்ணுறதோ இதுக்கு ஒன்றும் இது இல்லை. இது நல்ல விஷயம். இந்த மாதிரி தான் பண்ணணும். இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க சீட்டிங் பண்ணுறது, போர்சரி பண்ணுறவங்க மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை வந்து வரவேற்கணும் நம்ம. இது வந்து இப்போ தான் கரெக்டான பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் கரெக்டாக முடிவு எடுக்கிறாங்க. இதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. எஸ்ஏஆர் என்பது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1 கோடி வாக்காளர் வந்து நீக்கிற மாதிரி தெரியுது, நீக்கியிருக்காங்க. இது வந்து இப்போ பிழைப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, வெளி மாவட்டத்துக்கு போயிருக்காங்க, வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ இவங்களோட ஓட்டுலாம் இப்போ போயிருச்சுனால தன்னுடைய உரிமையை இழந்த மாதிரி தானே, ஒரு குடிய உரிமை இழந்த மாதிரி தானே. ஒரு தேர்தல் மூலமாக தான் ஒரு அரசாங்கத்தை நிறுவுகின்ற பொழுது இந்த எஸ்ஏஆர் மூலம் 1 கோடி வாக்காளர் இப்போ ஒரு போலி வாக்குக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அரசு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால போலி வாக்கு வாய்ப்பு இல்லை, செத்தவங்கள நீக்கியிருக்காங்க. ஆனால் அந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க, வெளி மாநிலத்துக்கு போனவங்க, அந்த மாநிலத்துக்கு போனவங்கலாம் அவங்களுடைய வாக்கெல்லாம் இப்போ எடுத்தாச்சே, அவங்கள பதிய முடியலையே. அப்போ இவங்களாம் எப்படி ஓட்டு போடுறது? இது எதிர்காலத்தில் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை பாதிக்கும். ஒரு நிலையான அரசாங்கத்தை, தன்னுடைய தம் மக்கள் விரும்பக்கூடிய அரசாங்கத்தை நிறுவுவதற்கு இது தடையாக இருக்கிறது. கணக்கெடுப்பு முறை சரியா இருந்தாலும் கூட எஸ்ஏஆர் படிவம்ங்கிறது இப்போ நெருக்கோட்டில் பண்ணியிருக்காங்க பாருங்க. நெருக்கோட்டில் பண்ணதான் எந்த மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததுங்கிற அடிப்படையில் பார்க்குறமே ஒழிய, எஸ்ஐஆர் இது கொண்டுட்டு வந்தது, அதை ஏற்றுக்கொள்றது, அது எல்லாம் 100% ஓகே. அதே இவ்வளவு ஷார்ட் பீரியடில் கொண்டு வந்து மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, இது போன்ற சிரமங்கள் வந்து நீக்கி இதில் வந்து எந்த வகையில் மத்திய அரசு குளிர்காயுதுங்கிறத நம்மளால் யோசிக்க முடியாதா? அதனால் இந்த எஸ்ஐஆர் படிவம் இப்போதைக்கு எஸ்ஐஆர் கொண்டுட்டு வந்தது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் எங்களுடைய வாதம். எஸ்ஐஆர் ஃபார்ம் பண்ணது வந்து 100க்கு 100% உண்மையாகவும் நியாயமாகவும் உள்ளது சார். அது வந்து வரவேற்கத்தக்கது சார். அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் சார். இதனால வந்து பல இறப்பு உள்ளது பூரா என்ட்ரி ஆகுது சார். அது பூரா நீக்கப்படுது. வெளிநாட்டில் போய் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் சொல்லி இருந்துடுறாங்க. அவங்க இது நீக்கப்படுது. அதனால வந்து இருக்கிறவங்க மட்டும் கரெக்டாக உள்ளது பதிவு பண்றது இது வந்து வரவேற்கத்தக்கது சார். வாக்காளர் சரிபார்ப்புல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 1,17,000 வாக்குகள் வந்து இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. இது பெரும்பான்மையான வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா மீனவர் வாக்குகள், நிறைய வாக்குகள் எங்களுக்கு விடுபட்டு போயிருக்கு. இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடத்துல தேடி பார்க்கும்போது மீனவர் வாக்கு நிறைய வாக்கு விடுபட்டு போயிருக்கு. இதை குறிப்பிட்டு சொல்ல போனா மீனவர்கள் கடலுக்கு போவாங்க, 1 வாரம் 2 வாரம் கடல்ல இருந்திருப்பாங்க. அவங்களால சரியா வந்து அணுக முடியாத சூழ்நிலை இருக்கு. வெளிநாடுகளில் வேலைக்கு போற மீனவர்களோட வாக்கு இல்லாமல் இருக்கு. இது போன்று நிறைய வாக்கு விடப்பட்டிருக்கு. அதனால இதை மறுபரிசீலனை பண்ணி மீண்டும் ஒரு கேம்ப் அமைச்சு இந்த எஸ்ஐஆரை திருத்தி விடுபட்டவங்களை சேர்க்கணும்னு சொல்லி அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறோம். எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் முறைப்படி தமிழகத்தில் 97,30.37 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக வந்து சென்னையில் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க. இதை வந்து நாகாலாந்து, மிசோரம் போன்ற பகுதிகளில் ஸ்பெஷல் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய முறையில் வாக்காளர்கள் வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையான்ற செக் பண்ணி அந்த மாதிரி முறையில் அதை செய்யாமல் ஒரு ஃபார்ம் கொடுத்து பாமர மக்களுக்கு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண தெரியாம அவங்க அதை தவறாக கொடுத்துருந்தாங்கன்னா கூட அவங்களுடைய வாக்குகள்லாம் நீக்கப்பட்டிருக்குது. இது போக முன்னாடி ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்திருப்பாங்க, அந்த வீடை இடிச்சுட்டு இன்னைக்கு கடை கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் எங்கே போகுன்றது தெரியாத மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 97 லட்சம் வாக்காளர்கள்
ஒரு கோடியை நெருக்கி வாக்காளர்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்துல 1,72,000 வாக்காளர்கள் வந்து நீக்கி இருக்கிறாங்க. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் பாதி பேர் சிங்கப்பூர்லயும், நம்ம பெரியப்பட்டம், நான் இந்த பக்கம் இருக்கிற பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய இது வெளிநாட்டுல ஓமன்ல அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய வாக்குகள் இருக்குது. அவங்களுடைய வாக்குகள் ஃபில் பண்ணி கொடுக்காம அதெல்லாம் வேற நீக்கி இருக்கிறாங்க. அது போக ஆளுங்கட்சி எங்கெல்லாம் மெஜாரிட்டியாக வந்து இருக்கிறதோ அந்த பகுதிகளிலும் எங்கெல்லாம் அதிமுக பாஜக எல்லாம் வெற்றிகளை கொண்டாடி இருக்கிறாங்களோ அந்த இடங்களில எல்லாம் கம்மியான வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்குது. இது வந்து பாஜக வந்து ஊடுருவி தேர்தல் ஆணையத்து மூலியமா அடுத்த தேர்தலில் வந்து வாக்குகளை பெறுவதற்காக இது ஒரு செயல் திட்டமா கொண்டு வராங்க. இதை தமிழ்நாடு இளைஞர்கள் சார்பாக நாங்கள் வந்து இதில் எதிர்ப்பாக தான் பார்க்குறோம். ராமநாதபுரம் மாவட்டத்திலேயும் வந்து கிட்டத்தட்ட சதவீத அடிப்படையும் சரி, இன்னைக்கு எண்ணிக்கை அடிப்படையே 1,75,000 பேருடைய வாக்குகள் வந்து முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. இது முற்றிலுமாக பாஜகத்தினுடைய செயல் திட்டமாக இது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, முற்றிலுமாக அங்கங்கே வாழ்கின்ற அந்த தேசிய இன மக்களினுடைய ஓட்டுகளை பறித்து பாஜக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற இந்த செயல் திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை இந்த அரசு, தமிழ்நாடு அரசு இந்த எஸ்ஐஆர் திட்டத்துக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டு அதை வந்து ரத்து செய்ய போராட வேண்டும் என்பதுதான் தாய் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கை. பிளாஸ்டிக் ஒழிப்பு பெருகிக்கிட்டே வருது. மக்கள் வந்து போற இடம் கடைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு.